welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம மல்டி மில்லட் தோசை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த தோசையை சாம்பார் கூட வடை கூட சர்வ் பண்ணீங்கன்னா ஒரு ஈஸியஸ்ட் அண்ட் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியா இருக்கும். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப இன்ஸ்டன்ட்டான ஒரு ரெசிபி. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஃபாக்ஸ்டெயில் மில்லட், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு லிட்டில் மில்லட், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோடோ மில்லட், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு barnyard millet, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஹார்ஸ் கிராம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு pearl millet, அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அப்புறமா 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துருங்க. இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ 5 மணி நேரம் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட மில்லட்ஸ் எல்லாம் நல்லா சோக் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ தண்ணியெல்லாம் நீக்கிட்டு நல்லா க்ளீன் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மில்லட்ஸை ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்துருங்க. இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த அரைச்ச பேட்டரை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. இதுக்கு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 8 மணி நேரம் புளிக்க விட்டுறலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயாச்சு. நம்மளோட பேட்டரும் நல்லா புளிச்சு ரெடியாக இருக்குது. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்துருங்க. இப்போ நம்மளோட மல்டி மில்லட் தோசை பேட்டர் ரெடியாக இருக்குது. தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு தோசை தவாவை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துருங்க. இதை அதே கரண்டியை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை ஒரு 1 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இதை நல்லா சூடாக சாம்பார் வடை கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி அண்ட் இன்ஸ்டன்ட்டான ஒரு ரெசிபி. உங்களோட ரெகுலர் தோசையோட அதே டேஸ்ட் இதுலேயும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மல்டி மில்லட் தோசை ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.